கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. கடந்த 2 வாரங்களாக நாம் அரம்சை நிகழ்ச்சியில் இந்த போதை பழக்கத்தினால, மது பழக்கத்தினால அவதிப்படுகிற, அந்த நோயினால் அவதிப்படுகிற பெற்றோர்களுடைய, குழந்தைகளுடைய மன வீழ்ச்சிகளை பார்த்துருக்கிறோம். குறிப்பிட்டு சொன்னால் அவர்களுக்கு படுகின்ற அந்த கவலைகள், அந்த ஏக்கங்கள், அந்த சோதனைகள், இதை பற்றிலாம் நிறைய பேசணும். அதற்கான என்னென்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் விவாதித்தோம். நாம் மீண்டும் கடந்த வாரத்தில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாமா? எப்பெல்லாம் ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவனுக்கு நாங்கள் இல்லை. அந்த குழந்தையெல்லாம் இன்னுமே ஏற்றுக்க முடியல, கொஞ்சம் கூட நெருக்கம் வரல. அப்பாவும் பொண்ணும் தள்ளி இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஆயிரும் அப்படின்ட்டாங்க. நான் நம்ப மாட்டேன் வேற. இப்போ நாங்க இதுல இருந்து எப்படிதான் வெளியே வர்றது? நம்ம டைம் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். சென்ற வாரம் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்ன பேசணும் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்க. தொடர்ந்து நாம் பேசலாம். பேரண்ட்ஸை பார்த்து வர்றது அப்படிங்கிறது நான் ஒரு ஸ்கூலுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக போயிருந்தோம். அப்போது அங்கே அப்பா வீட்டில் குடிக்கிறாரு. அந்த குடிக்கிற பாட்டில் தெரியுது எங்கே இருக்குங்கிறது. அந்த பாட்டிலில் இருந்து எடுத்து ஊற்றி குடிச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறது நடந்திருக்கு. இது எப்படி தெரிஞ்சிருக்குன்னா ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது எங்கே மிஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகும்போது அப்போது டீச்சர்ஸ் எல்லாம் கவனிச்சிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு இது வந்தது. நாங்கள் எதுக்காக அங்கே போயிருந்தோம்னா, சாரி என்ன ஏஜ் அந்த பையன்? ஒரு 7th இல்லை 8th படிக்கிறான்னு நினைக்கிறேன். 7th 8th ஆமாங்க. அப்போது நாங்கள் மெயினாக இந்த 12 13க்கு மேலே, யாருக்குரிய 6th மேலே, அதுதான் அந்த சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ஒரு டைம். அது அவங்களுக்கு அந்த ஆர்வ கோளாறு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இது ஒரு ஸ்டார்ட் ஆகிற டைமில், அந்த டைமில் இருந்து டேப் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களுக்குள்ளே அவங்க ஸ்கூலில் கிளப்ஸ் மாதிரி உருவாக்கி, இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், சில்ட்ரன் ஆஃப் ஆல்கஹாலிக்ஸ் எல்லாம் அதில் அந்த கிளப்பில் உட்கார வச்சு அவங்களுக்குள்ளே ஒரு ஃபெலோஷிப்பை க்ரியேட் பண்ணி வெளியில் பார்க்குறது, இல்லை அவங்க ஸ்கூலில் பார்க்குறது. அப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தா எப்படி அதில் ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம கொண்டு போகும்போது அவங்க எம்பவர் ஆகுறாங்க. சேயிங் நோ டு ட்ரக்ஸ் இஸ் த ஃபஸ்ட்டு இதுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது நீட்டப்படும். ஒரு பாட்டில், ஒரு டம்ளர் மதுவோ, ஒரு ஸ்மோக்கோ, ஒரு பவுட்ரோ, ஒரு இன்ஹேலண்ட்டோ, நிறையா வகையில் இப்போ இருக்குது. நாட் ஓன்லி ஆல்கஹால், நிறையா மோட் ஆஃப் இது இருக்குது, சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ சின்ன வயசு பசங்கள்லாம் ஆரம்பிக்கிறது இன்ஹேலன்ஸில் இருந்து தான். இந்த மோந்து பார்க்குறது, இந்த தின்னர், அப்புறம் ஃபெவிகால், இந்த மாதிரி இது இருக்கிறதெல்லாம் ஒரு கவரில் போட்டு இல்லை ஒரு கர்ச்சீஃபில் வச்சு கட்டிக்கிறது, மோந்து பார்க்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அது போதையாகாது. பெட்ரோல் டேங்க்லேருந்து மோந்து பார்க்குறது, இதெல்லாம் இது மார்க்கர், என்னது ஒயிட்னர், அது ரொம்ப அதிகமாக சேல் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு பார்க்கும்பொழுது பார்த்தா இதுதான் காரணம்னு சொல்லி. அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன, இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். கடையில் போய் நின்று வாங்குற போது தான் சின்ன பசங்க வாங்குறாங்களேன்னு பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் சீக்கிரமாக கிடைக்கும். சந்தேகப்பட முடியாது, ஸ்மெல் வராது, கண்டுபிடிக்க முடியாது. பையனை ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணுற போது தான் இந்த டைலேட்டட் ஐஸ் இருக்கும், ஸ்லரி ஸ்பீச் இருக்கும், அதாவது ஒரு மாதிரி குளற மாதிரி பேச்சு இருக்கும், கோஆர்டினேஷன் இருக்காது, இந்த காக்னிட்டிவ் இது எல்லாமே மாறும். அப்போது இந்த மாதிரி ஒரு இது ஸ்டார்டிங் இது. அப்புறம் இவனுக்கு ஒரு சர்க்கிள், இவன் குரூப் ஆஃப் சர்க்கிளில் புதுசாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆவார். அவர் வேறு ஏதோ ஒரு ஸ்டஃப் யூஸ் பண்ணுவார், மேபி கஞ்சாவாக இருக்கும், சிகரெட்டாக இருக்கும், இந்த மாதிரி. அப்போது அது உள்ளே வரும், அந்த 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 குரூப்புக்குள்ளே வரும். பியர் ப்ரெஷர், நீ என்னடா இது கூட பண்ண மாட்டேங்கிற, நீ சரியில்லை, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், அந்த மாதிரி எல்லாம் ஒரு பியர் ப்ரெஷர் வரும்போது அவனுக்கு சரி தன்னையும் ஒரு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறக்காக. இப்போது ஆல்கஹாலில் இந்த இதாக இருந்துச்சுன்னா பியர், வைன் இப்படி ஸ்டார்ட் ஆகும், இல்லை இதாக இருந்தால் கேனபீஸ் இப்படி ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த மாதிரி ஒரு இதில் உள்ளே வரும்போது இவங்க சீக்கிரமாக, அதாவது நான் சீக்கிரமானு சொல்கிறது ஒரு 20-25க்குள்ளே ஓவர் டோஸில் டெத்து நடந்துருது. இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்கிறது இந்த 12-13 ஸ்டார்ட் ஆகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சப்ஸ்டன்ஸாக மாறி இப்போது கேனபீஸுங்கிறது அடுத்தது டேப்லெட்ஸு, சிரப்பு, பெயின் கில்லர் டேப்லெட்ஸு, அப்புறம் அடுத்தது இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி கொக்கைன், ஹெராயின், இந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டு
அப்புறம் கடைசியில் வந்து ஓவர் டோஸுங்கிறது என்னென்னா போதைப்பத்துலன்னு தெரியாமல் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே தெரியாமல் போதையிலேயே ஹிட் ஆயிரும், அதாவது டெத் ஆயிரும். அப்போது இந்த ஒரு ஸ்டேஜ் வர்றது ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துருது. இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த காலேஜஸ் அண்ட் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ஸ்கூல்ஸில் எல்லாருந்து கூட நான் சொல்கிற இந்த விஷயமெல்லாம் இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் இன்னமும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, பெண் குழந்தைகள் நிறைய இப்போது வராங்க. லேடி ஆல்கஹாலிக்ஸ் அண்ட் ட்ரக் அடிக்ட்ஸ் வராங்க. மேபி இந்த ஸ்டிக்மா இருக்கிறனால வெளியில் அவ்வளோவா தெரியாமல் இருக்குது, பட் ட்ரீட்மெண்ட் சைடுக்கு அதிகம் வராங்க. இதில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி வந்து சில்ட்ரன் ஆஃப் ஆல்கஹாலிக்ஸோட பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கும் அப்பாவை பார்த்து. அப்புறம் இந்த ஃபேமிலியில் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போவுமே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றா பணப்பிரச்சனை இருக்கும், பணம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் டொமஸ்டிக் இஷ்யூ, இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இருக்கும். இவங்க 2 பேர் சண்டை போடுறத பார்த்து இவனுக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு வெறுப்பாயிரும். அந்த ஒரு ப்ரெஷர், அதுவும் ஒரு ப்ரெஷர், அதுலேருந்து வெளியே வரணும். ஆமாம், அது அவனால் ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னொரு ப்ரெஷர் வந்து ஸ்கூலில் வந்து படிக்கவும் முடியாது, பர்ஃபார்மன்ஸும் குறையும். எல்லா பக்கமும் அவன் இது பண்ணுறமோ அவனுக்கு ஏதோ ஒரு அவுட்லெட் தேவைப்படுது. நான் இப்போ ஆரம்பித்த அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அப்பாவோடதை எடுத்து அவருக்கு அந்த டைமில் ஒரு நல்லாயிருக்கு. அப்புறம் நாளாக அது வந்து அந்த இது அதிகமாக போகும்போது வெளியே எப்படின்னு தெரியாமல் போகாது. வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி மாதிரி. இப்போ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம தெரியுது. இதையும் தாண்டி வேறு இல்லை, இது இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இதை தாண்டி ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜெனட்டிக்காக வந்து இப்போ ஒரு தகப்பன் வந்து குடிச்சிட்டே இருக்கிற பட்சத்தில் ஜெனட்டிக்கலி அந்த அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களும் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெனட்டிக்காவா? ஆமாம், கண்டிப்பாக வரலாம், கேட்கலாம். அதனால வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பற்றி மட்டும் இது இஷ்யூ கிடையாது, ஃபிசிக்கலாகவும் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸும் இதில் இருக்குது. ஏன்னா ஜெனட்டிக்காகவும் ஒரு தகப்பன் குடிச்சிட்டு இருக்க பட்சத்தில் அப்படியே அவங்களோட பரம்பரையே வந்து குடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ரீசனபிளாக இருக்கலாம், அன்ரீசனபிளாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. என்ன ஜெனட்டிக்கு நான் நோய் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது கூட நோய் மாதிரி தான், இல்லை நோய் தான். ஓகே, வேறு ஏதாவது சொல்லுங்க போல. நான் ஒரு பையனை பார்த்தேன் சார். அவனுக்கு வந்து இப்போ ஒரு 16 வயசு தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ 16னா நீங்கள் பார்க்கும்போது இப்பயும் அவன் வந்து அதே ப்ராப்ளத்தில் தான் இருக்கான். இல்லைம்மா, நீங்கள் அவன்கிட்ட பேசும்போது அவன் என்ன வயசு? அவன்கிட்ட பேசும்போது 14 வயசு இருக்கும். ஓகே. அவனுக்கு என்னென்னா, அவங்க அப்பா வந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் சம் ஃபிசிக்கல் இஷ்யூஸ்னால அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. இவனுக்கு அப்போ ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். ஸோ இவன் வந்து கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே பசங்க வந்து குடிப்பாங்க போல். ஸோ அதை பார்த்துட்டு எங்கள் அப்பாவும் குடிப்பாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட அவன் கேட்டு கொஞ்சம் வாங்கி குடிச்சிருக்கான். சரி, அப்புறம் வந்து அவனோட 11 வயசில் வந்து அவன் என்ன செஞ்சிருக்கான்னா, எல்லா பசங்களும் கூலிப் வைக்கிறாங்க அப்படின்ட்டு இவனும் போய் கடையில் கூலிப் கேட்டு கூலிப் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தான். அந்த கூலிப் முடிஞ்சு இப்போ ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிச்சு இப்போ 16 வயசுக்குள்ளே இப்போ வந்து ட்ரக்ஸும் எடுக்கிறான். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் திருடி விற்றுட்டு பக்கத்து வீட்டில் முன்னாடி இருக்கிற சைக்கிள்ஸ், சின்ன பக்கெட்ஸ், குழந்தைங்களோட சைக்கிள் இதெல்லாம் எடுத்து விற்கிற அளவுக்கு 17 வயசில் அவன் வந்து இருக்கான். நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இப்போ 14 இயர்ஸ் ஆக்சுவலாக அந்த பையனுக்கு என்னென்னா, அம்மா வந்து டிவோர்ஸ்ட், ஆக்சுவலாக அப்பா இல்லை, சிங்கிள் பேரண்ட்டு தான். ஸோ வீட்டில் வந்து அதிகமாக தனிமையில் இருக்கார், ஒரே பையன். ஸோ தாத்தா வந்து என்னென்னா பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அம்மாவை வந்து எதிர்க்கிறாரு. ஸோ தாத்தா வந்து அதிகமாக வந்து பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால சொல்லிக் கொடுக்குறாரு. அவங்க அம்மாவை பிடிக்காதனால, அம்மாவுக்கு பிடிக்காத விஷயம்லாம் இவன் பையனை செய்யும்போது என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ பையன் அதிகமாக தனிமையில் இருக்கிறதுனால வீட்டில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராப்புல. கூப்பிட்டு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் இவனும் கற்றுக்கிறான். ஸோ தாத்தா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா அம்மாவுக்கு பிடிக்கல, ஸோ அம்மாவை நீ வந்து இன்டெரக்டாக அவனை வச்சு யூஸ் பண்ணி எதிர்க்கிறாரு. ஸோ அந்த மாதிரியும் கேசஸ் வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ பையன் வந்து அண்டர் த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாப்புல. ஆக்சுவலாக இன்டியூஸ் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் உங்கள் அப்பா கேட்டார் கூட உட்காந்து சாப்பிட்லான்னு, அது மாதிரிலாம் போகல தானே? இல்லை, அந்த மாதிரிலாம் நான் போகல. இல்லை, நான் அந்த மாதிரி போகவும் மாட்டேன். ஓகே, சரி சொல்லுங்கள், என்ன வேறு? அண்ணாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க. அண்ணாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு சின்னதுலேருந்தே வந்துட்டு அவங்களுடைய அப்பா வந்துட்டு அப்படியே தாத்தா பாட்டி அப்படியே குடிச்சு பாட்டு வந்து அதான் கீழே கட்டில் கடியிலலாம் இந்த மாதிரிலாம் பாட்டில்ஸ் இருக்கும்போது எடுத்து போய் அண்ணா ஃப்ரெண்டு போயிட்டு ஃபஸ்ட் டைம் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு சரியான வாமிட்டிங். அவங்க அவ்வளோ இது தலைவலியெல்லாம் படுது, ரொம்ப பிரச்சனையாகுது.
அவங்க வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அண்ணாட்ட சொல்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ எனக்கு கரெக்டாக 12 வயசு இருக்குங்க, அண்ணாக்கு வந்து 18 வயசு இருக்கும். 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் எல்லாத்து முன்னாடி பேசினவன் தெரிஞ்சிடும்னு சொல்லி 2 பேரும் தனியாக போய் உட்காந்துட்டு மாடி படிக்கட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் போய் பின்னாடி இருந்து கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே யாராச்சுக்கிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டு, எனக்கு நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நீ வந்து யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம், நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேங்க. அதெல்லாம் சொல்லிடாத பாப்பா அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் விடுவீங்களா அப்படின்னு சொல்லி, ஏன்னா எனக்கு அப்போயே எனக்கு அப்பாவங்களால் பாட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேண்டாம், நீங்கள் இதுக்கு மேலே விட்டுருங்க அப்படின்னேன். அவங்க வந்துட்டு சரி பாப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க குடிச்சு இப்போ லாஸ்ட் இன்னைக்கு காலையில் கூட நான் போய் பாட்டு வந்தேன். அந்த அண்ணாவை 2 days டைம் கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் டே அவங்களுக்கு, லாஸ்ட் 2 day. எப்போ வேணாலும் டெத் ஆகலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஆனால் அவங்க அப்பா இன்னும் நல்லா இருக்கார், இப்பயும் குடிச்சிட்டு தான் வீட்டில் படுத்திருக்காரு. இந்த பழக்கங்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். பெற்றோர்களை பார்ப்பது அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸாக இதுலேயே வந்து ஒருத்தங்க இருக்கிறாங்க. மேடம், உங்களுடைய பையன் அப்பா பிடிக்கல, அவர் ட்ரக்கு யூஸ் பண்ணிட்டு ஆல்கஹாலிக்காக இருந்தார், யூஸ் பண்ணார். ஆனால் தம்பி அவர் எடுக்கிறாரா? இல்லை இல்லை. எப்படி இப்போ சிவியர் ஆல்கஹாலிக்காக இருந்த அப்பாவை பார்த்து வளர்ந்த பையன் அவர் எடுக்கலை, ஆனால் ஒரு கூட்டம் எடுக்குது, ஒன்றை எடுக்க வைக்கிறாங்க. இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் போய் இப்போ இந்த குழந்தைகள் இந்த சூழ்நிலையில் இப்படி எடுக்கிறாங்க இல்லைங்களா, இதனுடைய மனநிலை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இது நீங்கள் கேட்ட கொஸ்டினே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது எட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எட்வர்ஸ்னால் என்னென்னா, ஒரு குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு இந்த போதைப் பொருட்கள் அவங்க பேரண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ, இல்லைனா ஏதாவது ஃபிசிக்கல் அப்யூஸ், எமோஷ்னல் அப்யூஸ், எதாவது அடித்தாங்களோ, இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்திருக்கும். ஸோ ஜெனட்டிக்ஸ் இவங்க சொல்கிற மாதிரி, இவங்க சொல்கிற மாதிரி ஜீன் வழியாக ஏதோ ஒரு சின்ன பார்ட் இருக்கலாம், அங்கே ஏதோ ஒரு சின்ன பார்ட் ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சில பேர் குடித்தவங்க அவங்களோட குழந்தைங்க கண்டிப்பாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பண்ணுவேன், எனக்கும் அது வேணும். அப்படி அவங்களோட குழந்தை எனக்கு அது வேண்டவே வேண்டாம், கண்டாலே எனக்கு வேண்டாம், நான் பட்டது போதும், எனக்கு ஐ டோன்ட் வாண்ட். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்டால் அந்த பையன் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவான். ஜெனட்டிக்ஸுங்கிறது ஒரு பார்ட். அடுத்ததுங்கிறது என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். எங்கே வளர்ந்துருக்கான், என்ன பார்க்குறான், யாரோட இருக்கான், எப்படி அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஒரு சேஞ்சுங்கிறது இஸ் நாட் ஓன்லி ஜெனட்டிக். அதுக்கு இப்போ நம்ம புதுசாக பேர் சொல்லியிருக்கோம், எபிஜெனட்டிக்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஜீனில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஒரு சமுதாயமாக, ஒரு ஃபேமிலியாக, ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் அந்த சுச்சுவேஷனை மாறினீங்கன்னா அந்த பையன் கண்டிப்பாக ஒரு புது ஆளாக டிஃப்ரெண்ட்டாக ஆகிற சான்ஸ் இருக்குது. அவன் கண்டிப்பாக அப்படியே இருக்கணும்னு தேவையில்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன். அன்பிலம், டான் பாஸ்கோ அன்பிலமில் ஆர்ஃபன் பாய்ஸ் வராங்க, ஓகேங்களா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், ஆல்கஹாலிக் பேரண்ட்ஸ், யாராவது ஒரு டெத் ஆயிடுவாங்க, யாராவது ஒரு பேரண்ட் தான் இருப்பாங்க, இங்கே வராங்க, ஹோமில் இருக்காங்க, 18 வயசு வரைக்கும் இங்கே தான் படிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 குரூப் இருக்கும். ஒரு குரூப்பிங்கிறது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து எதாவது ப்ராப்ளம் வந்துடும். சில பேருக்கு அவங்க பார்த்ததுலேயே நான் கண்டிப்பாக எனக்கு அது கண்டாலே வேண்டாம், எனக்கு அது சுத்தமாக வேண்டாம், நான் டச்சே பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம பசங்க நல்லா எதுவும் எடுக்காமல் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிருக்காங்க. இப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது பார்ட்டி, ஜஸ்ட் சோஷியல் ட்ரிங்கிங்னு சொல்கிறாங்க, அப்படி தான் பார்ட்டி இருந்தாலும் வேண்டவே வேண்டாம், எனக்கு பட்டது நான் பார்த்தது போதும் அப்படின்னு சொல்கிற மக்களும் இருக்காங்க. ஸோ என்வாயன்மெண்ட் நீங்கள் எப்படி அதை கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஒரு சமுதாயமாக, ஒரு கம்யூனிட்டியாக, இவங்க சொல்கிற மாதிரி ஸ்கூலில் நம்ம போய் விழிப்புணர்வு கொடுக்குறது, அவங்கக்கிட்ட நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது, உங்களோட இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இவங்களோட ஏரியாவில் பசங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி சேர்ந்து கண்டிப்பாக இது வேண்டாம், பண்ணாதீங்க, டோன்ட் டூ திஸ், அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அதை அவங்கள நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வைக்கலாம். அண்ட் இட் வில் சேஞ்ச் ஃபார் ஷுவர். ஆனால் இப்போ இவங்க சொன்னதில் வந்து இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட், மேபி அது மிஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, பட் நாம் சொல்ல நினைக்கிறேன். டாஸ்மாக் சீன் இல்லாத திரைப்படமே கிடையாது இப்போ. ஸோ மேபி அது கூட ஒரு ஃபேக்டர் இல்லையா? சோஷியல் மீடியா பாருங்க, அதுதான் பியர் ப்ரெஷர். அவங்க சொல்கிற மாதிரி இருக்கு, அது சார்ந்து இருக்கா. நான் ஒன்று ஷேர் பண்ணணும். என்னன்னா,
ஒரு சில பேர் சொல்கிறதே என்னென்னா, நம்ம அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தாலுமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே அக்செப்டபிள் தான், எனக்கு அதை எடுத்துக்கணும்னு எனக்கும் தோணுது, நானும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். பட் வந்து ஒரு போஸ்டரோ இல்லை படத்தில் எல்லாத்துலேயும் காட்டுறாங்க அப்படின்னும் போது அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஒரு ஆர்வம் வந்துடுது. சும்மா அன்லெஸ் ஒரு ரீசனுமே இல்லாமல் எனக்கு அதை தொட்டால் போதும், அதை தேடி தானாக கால் போகுது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. இது இந்த என்விரான்மெண்ட் எப்படி நம்ம இதுக்கு என்ன பதில் இருக்குது, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத பார்க்கும் பொழுது மேடம் சொன்னது தான் எனக்கு கரெக்டுன்னு நான் சொல்கிறேன். என்னோட எக்ஸாம்பிள் நான் வச்சு சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா குடித்ததில்லை, என் பையனும் இப்போ வரைக்கும் அந்த மேடம் சொல்கிற இதில் இது இல்லை. அந்த ஜெனட்டிக்ஸுங்கிறது வந்து மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம், பட் இட் இஸ் நாட் த ஒன்லி ரீசன். ஆனால் மேஜராக வந்து அவங்க சொல்கிறது தான் ஒரு கூட்டு குடும்பம், ஒரு அந்த மாதிரி ஒரு சோஷியலைஸ்டு, இப்போது அன்பு இல்லம் சொன்னாங்க டாக்டர், இப்போது அந்த மாதிரி இதில் அதை யூஸ் பண்ணி இந்த சோஷியல் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒரு அம்பிஷியஸாக நீ டாக்டர் ஆகிறியா, நான் இன்ஜினியர் ஆகிறேன், இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு பிரின்சிபலோட நம்ம என்ன தான் பேடு மெமரிஸ் இருந்தாலுமே அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தாண்டி போகிறவங்க இருக்காங்க. சிலவங்க அதுலேயே அங்கேயே உட்காந்து இன்னமும் மோசமாகறவங்களும் இருக்காங்க. அப்போது அந்த சோஷியல் எலிமெண்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து இப்போ ஒரு ஏரியாவில் இப்போது இவங்க இதில் சொல்கிற போது பார்த்தா அங்கே இருக்கிற பசங்களுக்கு ஒரு ஜிம்மோ இல்லை ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸோ, அங்கே ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, அங்கே மெயின் என்னோட பொறுத்த வரைக்கும் மெயின் ரீசனே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். அந்த டைம் நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ குடியை விடுறோம், குடிக்கிறவங்களுக்கு பற்றி நம்ம பேசுகிறோம், குடியை விடுறோம், குடியை விட்டதுக்கப்புறம் இன்னமும் குடித்த டைம்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. இந்த டைமை நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ அதை வச்சு தான் நான் குடிப்பேனா மாட்டேனாங்கிறது முக்கியமாக முடிவாகும். அப்போது இந்த ஒரு இதை வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கரெக்டாக அது எப்படி பண்ணுறோம். இப்போது என்னோட இது பார்த்திங்கன்னா, நான் இதே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டேன். நான் இப்போது மற்றவங்களுக்கு போய் இந்த வெளியில் வர்றதுக்கு வழி இருக்குது, இது முடிவு கிடையாது, இது ஒரு ஆரம்பம், செகண்ட் இன்னிங்ஸ் ஒன்று இருக்குது, நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறத அந்த எம்பவர் பண்ணுறதையே கொடுக்குறப்போ மற்றவங்களுக்கு நான் சொல்கிற போது ஐ ஃபீல் ஸ்ட்ரென்தன்ட். அப்போது இந்த மாதிரி நிறையா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்குது. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆஃப் ஆல்கஹாலிக்ஸ்னால் ஆலனான்னு சொல்லி ஒன்று இருக்குது, குழந்தைங்கன்னா ஆலட்டின்னு இருக்குது. இந்த சில்ட்ரன் ஆஃப் ஆல்கஹாலிக்ஸ் எல்லாமே அவங்க அதிலேருந்து, ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்கள அதிலிருந்து வெளியே கொண்டு வரக்கு எல்லாமே ஆஸ் எ குரூப் தான். எங்கேயுமே போனால் மேடம் சொன்னது தான், எனக்கு குரூப்பு தான் வேலை செய்யும். எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன அதை தான் இப்போ நெக்ஸ்ட்டு அவங்கள்ட்ட இதை கேட்டுட்டு இதை முடிக்கலான்னு நான் கேட்டுட்டு நினச்சேன். இப்போ அவர் வந்து சொல்கிறாரு பாருங்களேன், அவர் வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டேன், ஸோ அதை வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதில் நான் வந்து என்கேஜ் பண்ணிக்கிறேன்னு. இப்போ அவர் வந்து சொல்கிறாரு பாருங்களேன், அவர் வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டேன், ஸோ அதை வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதில் நான் வந்து என்கேஜ் பண்ணிக்கிறேன்னு. இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த குழந்தைகள் இப்படி மாறுறாங்களே, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்களே, அப்பாவை பார்த்து இல்லை சொசைட்டியை பார்த்து இல்லை கூட பியர் குரூப்னுடைய இதனால் இப்படி மாறுறாங்களே, அவர்கள் மீண்டும் வருவதற்கு ஏதாவது டெக்னிக்ஸ், ஏதாவது ஆக்டிவிட்டி, அவர் சொன்ன மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்ததுனால அதை நான் மாறுறேன், அது மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு, தட் மீன்ஸ் த டீனேஜர்ஸ் அந்த யூத். இப்போ முக்கியமாக ஒரு மெயின் விஷயம் நம்ம என்னன்னு பார்க்குறோன்னா, குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு ஸ்கூல் என்வாயன்மெண்ட், ஸ்கூலுக்குள்ளேயும் எப்படி இருக்காங்க, ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, ஸ்கூலுக்கு வெளியே என்ன கடைகள் இருக்குது, என்ன அவைலபிலிட்டி இருக்குது, என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அது இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே நமக்கு கோயம்புத்தூர் பொறுத்த அளவுக்கு. ஸோ நம்ம வி ஆல்சோ ஹாவ் டு see to அதுவும் கண்டிப்பாக ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, குழந்தைங்க இருக்கிற இடம், இப்போ ஈவினிங் சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது நமக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், யாராவது கைட் பண்ண இருக்கணும். ஏன்னா எல்லாருமே காலில் போனாங்க, நைட்டுக்கு தான் வேலை முடிச்சுட்டு வராங்க. ஸோ குழந்தைங்கள மைண்ட் பண்ணவோ, குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ணவோ, குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. ரெண்டாவது, அப்படி இருந்தாலும் அந்த ஏரியாவில் யாரெல்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் குடிச்சு அங்கே படுத்துட்டு இருக்கிறவங்க தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக காவியா? மூணாவது நம்ம பார்த்தோன்னா, நம்ம போய் யார்கிட்ட பேசணும், ஏதாவது சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை. அவங்க சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் அண்ட் பிளேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அந்த ஒரு விளையாடினால அவங்க பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும், தப்பு பண்ண தோணாது, அவங்க ரொம்ப யோசிப்பாங்க, இது பண்ணாமா வேண்டாமா. அந்த ஒரு விளையாடுறதுக்கு இடமே இல்லை, இப்போ திங்ஸ் இல்லை, கண்டிப்பாக ஸ்பேஸ் இல்லை.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவங்க ஏரியாவில் டியூஷன் சென்டர் இப்போது பண்ணிட்டு இருக்காங்க. டியூஷன் சென்டர்னு ஒன்று ஈவினிங் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நாங்களும் நிறைய சென்டர்ஸில் டியூஷன் சென்டர் அந்த மாதிரி ஏரியாஸில் ஒரு சின்ன சின்ன ஸோ குழந்தைங்க வந்து கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் படிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர், அதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கும் ஒரு வாலண்டியர், ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் ஆகும், அவங்களுக்கும் ஒரு மைண்ட் டைவர்ட் ஆகும். அவங்களும் ஈவினிங் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பசங்களுக்கு இந்த அண்ணன் மாதிரி நானும் படிச்சுட்டு வரணும், அவங்களுக்கும் ஒரு தோணல் வரும். ஒரு இட்ஸ் அன் யூனோ ஒரு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் போத் ஆஃப் தம். அவங்களுக்கும் ஹெல்ப், இவங்களுக்கும் ஹெல்ப். அந்த மாதிரி ஒரு சின்ன குரூப்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த படிக்கிற டைமில் கொஞ்சம் கேம்ஸ் ஏதாவது ஒன்று. ஸோ 2 கேட்டகரியும் நீங்கள் இன்வால்வ் பண்ணுறீங்க. தட் இஸ் 5 வயசுலேருந்து 15 வயசும் அவங்க படிக்கிறாங்க, 15 வயசுலேருந்து 25 வயசு அவங்க அவங்களோட வேஸ்ட் டைமை யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ 2 குரூப்பையும் நீங்கள் காப்பாற்றுறீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நிறைய அதில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகும். வாலண்டியர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் உள்ளுக்குள்ளே. நான் அதை ஃப்ரீயாக பண்ணுறேன், காசுக்கு இல்லாமல் நான் அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் உங்களை தப்பு பண்ணுறதுல கண்டிப்பாக உங்களுக்கு இட் வில் ரெடியூஸ் யூ. 1. 2வது நம்ம பார்த்தோன்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஹாப்பினஸ் நம்ம இன்னொரு பர்சன் அவங்க சொன்ன மாதிரி நான் இது போய் எல்லாருக்கிட்ட சொல்லும்போது அதுலேருந்து ஒருத்தர் கூட வெளியே வந்தால் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், ஐ எம் கண்டென்ட், அது கண்டிப்பாக வரும். அது நம்ம குழந்தைங்களுக்கு வரணும். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான், பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களோட டைம் கொடுக்கறதே இல்லை. இப்போ நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு டீச்சராக இருக்கிறதுனாலேயும் நான் இதை சொல்கிறேன். இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் வீட்டுக்கு போகிறாங்க, போயிட்டு நீ என்ன பண்ணுவேன் தம்பி அப்படின்னு அவன் ரொம்ப துருத்துருன்னு ரொம்ப குறும்பு. கிளாஸில் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை எக்ஸ்ட்ராடினரி குறும்பு. அப்போ நீ என்னடா பண்ணுவேன் ஈவினிங் போய் நோட்டில் எழுதுறதில்ல, நோட் இல்லை, புக் இல்லைன்னு கேட்டால் நான் வீட்டுக்கு போனோன்னே பேகை வீட்டில் வச்சுட்டு நான் விளாட போயிடுவேன். விளாட போயிட்டு எப்போ வருவேன், உங்கள் மம்மி எப்போ வருவாங்கன்னு கேட்டால் எங்கள் மம்மி வந்து நைட்டு 8 மணிக்கு வருவாங்க, 9 மணிக்கு வருவாங்க. அப்போ அது வரைக்கும் அவன் டியூஷன் முடிச்சுட்டு வரான், இது விளையாட போகிறான், டியூஷன் போகிறான், நைட் சாப்பிட்றானா இல்லையா, அவங்க அம்மா எப்போ வருவாங்க எப்போ சமைப்பாங்க தெரியாது. அப்போ இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அப்பாவும் ஒரு வேலைக்கு போகிறாங்க, அம்மாவும் ஒரு வேலைக்கு போகிறாங்க. எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னா மணி மைண்டடாக தான் இருக்காங்களே. நம்ம வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், 4 பேருக்கு முன்னாடி நல்லா போகணும்னு மட்டுமே இப்போ இருக்க பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறக்கு ஆள் இல்லை. எனக்கு உண்மையாக ரொம்ப சமுதாயம் ரொம்ப கெட்ட ஒரு பாதையில் போய்கிட்டுருக்கு. பேரண்ட்ஸாக இருக்க ஒருத்தரும் எனக்கு வராதுன்னு என் குழந்தை அப்படி பண்ணாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம குழந்தையும் பண்ணுங்கிற ஒரு தாய் தகப்பனுக்கும் கவனம் வேணும். ரொம்ப கேர் எடுத்துக்கணும், ரொம்ப குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்களோட பேசணும், அவங்களோட இருக்கணுங்கிற விழிப்புணர்வு பெற்றோருக்கு இல்லை. அது பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து திருந்தி அவங்க நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும். எப்படி எனக்கு என்ன சொல்கிறது, அதுக்காக தான் நாங்கள் இந்த ஷோ ஆரம்பிச்சதே. அரம்சை அப்படிங்கிறது ஒரு பேரண்டிங். எப்படி நம்ம ஒரு தாயா ஒரு தகப்பனா நம்ம எப்படி குழந்தையோட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி நம்ம அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், வர சமுதாயம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும், தப்பான வழியிலேருந்து நம்ம காப்பாற்றணுன்ற மெயின் ஏமுக்காக தான் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணது. அதே மாதிரி இன்னொரு குழந்தை 2 வருஷமாக கொரோனாவில் வீட்டில் இருந்துட்டோம். ஸோ குழந்தைங்கள பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பலை, நிறைய பேரண்ட்ஸ் அனுப்பலை, ஸ்கூல் தொடங்கினதுக்கப்புறம் கூட அனுப்பலை. ஆனால் குழந்தைங்கள படிக்க வச்சாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, எழுத வச்சாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. குழந்தை அப்படியே வருது, அப்படியே போகுது, நோட்டில் புக்கில் கேட்க முடியாது, அடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது டீச்சர் சைடில். இப்போ அந்த குழந்தைக்கு லைன் டச் பண்ணி எழுத தெரியல, இவ்வளோ பெருசு எழுதுறான். இப்போ நான் கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சு அழித்து நான் எழுத வைக்கும்போது நான் கேட்டேன், உங்கள் டேடி மம்மி என்னடா பண்ணுவாங்க, எழுத வைக்க மாட்டாங்களா பக்கத்தில் இருந்துன்னு கேட்டேன். மம்மி வந்து தனி ரூமில் ஒர்க் பண்ணுறாங்க, டேடி வேறு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, நானும் அக்காவும் ஒரு ரூமில் இருப்போம். அப்போ இந்த குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பாவோட அரவணைப்பு இல்லாமல் எழுதக்கூட தெரியலைங்கும் போது அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கொஷின் மார்க். இப்படி தான் குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வழி விலகி போகிறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி காரணமாக இருக்காங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறாங்க, ஓகே அவங்கவுங்க அந்த ரூமில் இருக்கிறாங்க, அவங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, நாம் இப்படி தனியாக இருப்போம். அதில் கிடைக்கிற வாய்ப்புகளில் எக்ஸ்போஷரில் தவறி போகிற குழந்தைகள் உண்டு, இல்லை அதில் அந்த எக்ஸ்போஷரில் டாப்பில் வர குழந்தைங்களும் உண்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு குழந்தைங்கள் இந்த என்ன சொல்கிறது, இந்த போதைப் பொருட்கள், அதுவும் இந்த மது அருந்துதல், அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய உளவியல் சார்ந்து பேசணும். இன்னும் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு படுது, அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்.
அப்யூசஸ். இந்த குழந்தைகள், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மது பழக்கத்தில் இருக்கிற பெற்றோர், தந்தையாகவோ அல்லது உறவினர்களாகவோ அல்லது சமூகத்தில் இருக்கிறவங்களா யார் வழியாகவோ அவங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா வன்புணர்வுக்கு ஆட்படுறாங்க இல்லைங்களா? அது வந்து ஒரு பெரிய மேஜர் விஷயம். அது வந்து குழந்தை எனக்கு அப்பா மேலே கோவம் வருதுன்றது ஓகே, நானும் அவரை மாதிரி நான் குடிக்கிறேன்றது அடுத்த நிலை போகுது. இதெல்லாம் இல்லாமல் ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி குழந்தைகள், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை இப்போ ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், 2 பேருமே அப்யூஸில் வந்து 2 பேரும் தப்பிச்சு போகிறதுலாம் கிடையாது. இப்போ இதுக்கு இந்த அப்யூஸ் நடக்கிறதுக்கு மேஜரான விஷயமா பார்த்தா நான் நிறைய செய்தியில் படிக்கிறோம், நிறைய இப்போ யூடியூப்பில் நிறைய வந்துட்டுருக்கு, வீடியோஸ் வந்துட்டுருக்கு. இந்த போதை பழக்கம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது மாதிரி இந்த பழக்கத்தினால தன்னுடைய குழந்தையோ இல்லது அடுத்த இன்னொரு குழந்தையோ அப்யூஸ் பண்ண செய்திகளாக இருந்தால் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி, அதனுடைய உளவியல் பற்றி பேசலாம். நேயர்களே, இந்த டாபிக் வந்து இப்போ இதோட முடிய போகிறதில்ல, இது அடுத்த வாரமும் தொடர் இருக்கிறது. ஏன்னா இது நிறைய பேச இருக்கிறோம், நிறைய விஷயங்களை வந்து பரிமாற இருக்கிறோம், நிறைய கருத்துக்களுக்கான உளவியல் சார்ந்த விளக்கங்களை கேட்க இருக்கிறோம். எனவே தொடர்ந்து நீங்கள் காத்திருங்கள். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.